கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த புதிய நாளில் உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு தலைப்பு கடனை அடைக்கும் தேவன். என்ன ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா, அதிர்ச்சியா இருக்கா, எப்படி இருக்கு? கடனை அடைக்கும் தேவனா? எப்படி? எனக்கு ஏராளமான கடன் இருக்கிறதே, கடன்கார சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்கானே, என்ன பாஸ்டர் இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? அருமையானவர்களே, இந்த செய்தியை கேளுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தேவன் நம்முடைய கடனை எப்படி அடைப்பார் என்பதை குறித்து நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். ஆம் அருமையானவர்களே, ஒரு இடத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னார், எலிசா போகிறார். எலிசா யார் என்று உங்களுக்கு தெரியும். வேதத்தின்படி பார்த்தீர்கள் என்று சொன்னா அவர் தேவ மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஒரு பெண்ணின் இல்லத்திற்கு செல்லுகிறார். அந்த பெண் யார் என்று சொன்னார், ஒரு தீர்க்கதரிசியின் மகனாயிருந்த ஒருவனுடைய மனைவி. அந்த மகன், தீர்க்கதரிசியுடைய மகன் இறந்து விடுகிறான். அந்த மகனுடைய மனைவி தன்னுடைய 2 பிள்ளைகளோடு கூட வாழ்ந்து வருகிறார். அப்படி இருக்கின்ற பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, தன்னுடைய அன்றாட தேவைகளை சந்திப்பதற்கு அவர் அக்கம் பக்கத்திலே ஏராளமான கடன்களை வாங்கியிருக்கிறாள். ஒரு குறிப்பிட்ட சில கடன்காரர்களிடத்திலே அவர் கடனை வாங்கி, அதன் காரணமாக அந்த கடன்காரர்கள் அவரை நெருக்கி, அவள் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்ற பொழுது, உன்னுடைய பிள்ளைகளை எனக்கு அடிமையாய் ஆக்கிவிடு என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். இன்றைக்கும் கூட அநேக பணக்காரர்கள், செல்வந்தர்கள் ஏழைகளிடத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு கடனை கொடுக்கிறாங்க. கடனை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வட்டிக்கு மேல வட்டி என்று போட்டு கடைசியிலே அவருடைய சொத்துக்களை எழுதி வாங்கி கொள்றாங்க. அவள் நிர்கதியாய் விடுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, உன் பெண்ணு அழகா இருக்கிறா, எனக்கு கொடுத்துரு, நான் கட்டிக்கிறேன். கிழவனா இருப்பான் அவன், நான் கட்டிக்கிறேன், எனக்கு கொடுத்துரு, உன்னுடைய கடனை நீ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி மிக கீழ்த்தரமாக எல்லாம் போகிறார்கள். அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா அப்படித்தான் அந்த தீர்க்கதரிசியினுடைய அந்த மருமகள் என்ன பண்றா அப்படின்னா, தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருக்கிற ஸ்திரீ எலிசாவை பார்த்து சொல்றாங்க, உமது அடியான் ஆகிய என் புருஷன் இறந்து விட்டான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். எப்படிங்க? அந்த தீர்க்கதரிசியுடைய மகன், தீர்க்கதரிசி எப்படி இருந்தாரோ அதை போலவே அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். கடன் கொடுத்தவன் என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகள் ஆக்கி கொள்ள வந்தான் என்றார். அப்போ எலிசா என்ன பண்றார் அப்படின்னா, இங்க பாருங்க, 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களிலே இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவத்திலே 1வது வசனத்தை நான் வாசித்தேன். அடுத்து எலிசா அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், சரி, நான் உனக்கு என்ன செய்யணும்? அவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? வீட்டுல உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படி என்று சொல்லி அவர் கேட்கிறார். கேட்கும் போது அவர் சொல்றான், ஐயா, என்னுடைய வீட்டிலே ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்கியா அப்படின்றா. அப்படியா, நீ அந்த எண்ணெயை கொண்டு வா. அதே நேரத்திலே உன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவருடைய இல்லங்களுக்கு உன் பிள்ளைகளை அனுப்பி அங்கிருந்து அவருடைய பாத்திரங்களை எல்லாவற்றையும் கொண்டு வா என்று சொல்லி அவர்கள் கொண்டு வந்த பிறகு வீட்டை பூட்டி விடு என்று சொல்கிறார். உட்பக்கமாக அவர்கள் தாழ்பால் போட்டு விடுகிறார்கள். தாழ்பால் போட்ட பிறகு அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை எடுத்து எல்லா பாத்திரத்திலும் நீ அதை வாத்து வை என்று சொல்றார். அப்படி சொல்லும் போது இவள் எல்லா பாத்திரத்தையும் வாத்துடுறார். வாத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்க பாத்திரங்கள் இல்லை. இன்னும் போய் கேட்டு வாங்கிட்டு வா என்று சொல்லும் போது அந்த பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லா இடத்திலும் பாத்திரங்களை வாங்கி வந்தாயிற்று, இப்பொழுது மீறி வேற எந்த இடத்திலும் பாத்திரங்கள் இல்லை என்று சொல்லும் போது, அப்போது பாத்தீங்கன்னா பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிறது. அப்போ பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய், அந்த வார்ப்பது எண்ணெயும் நின்று போய் விடுகிறது. அருமையானவர்களே, அப்ப என்ன சொல்றாருன்னா
அவர் பாருங்க, 2வது வசனத்துல எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறார். இன்றைக்கு நீங்கள் கடன்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? திகைத்தவர்களாக இருக்கிறீர்களா? கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அடிமையான சூழ்நிலையில இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். எலிசா அன்றைக்கு கேட்டதை போல ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கேட்கிறார், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க சொல்றீங்க, என்ன இருக்கு உங்க வீட்டுல? என்ன இருக்கு? அருமையானவர்களே, என்னிடத்துல விசுவாசம் இருக்கிறது, என்னிடத்துல நம்பிக்கை இருக்கிறது, தேவன் மீது நம்பிக்கை இருக்கிறது, நான் தேவன் மீது பற்றுதலாக இருக்கிறேன். இதை தவிர என்னிடத்துல ஒன்றும் இல்லையா? அது ஒண்ணுதான் இருக்கு என்கிட்ட. அப்படியா? சரி, நான் இப்பொழுது செய்ய வேண்டியதை பார் என்று சொல்லி அன்றைக்கு எலிசா அந்த ஒரு குடம் எண்ணெயை எடுத்து எல்லா பாத்திரங்களையும் நிரம்பத்தக்கதாக தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி வழிந்தது. அதன் பிறகு அவன் சொல்லுகிறான், இந்த எண்ணெயை கொண்டு போய் நீ விற்று உன்னுடைய கடன்காரனுக்கு கொடுத்து அந்த கடனை அடைத்து விடு என்று சொல்லுகிறான். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலே பார்க்கிறோம், 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர், அதன் பிறகு அவருடைய மனைவி பிள்ளைகள் என்று எல்லோருக்கும் கொடுத்த பிறகு அவர் எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள் என்று சொன்னால் மிச்சம் இருந்தது 12 கூடை என்பதை நாம் வாசித்திருக்கிறோம். அதே போலவே அங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்தில், எலிசாவின் காலத்திலே அந்த எண்ணெய் எல்லாம் தீர்ந்தது. எல்லாம் விற்று தீர்ந்த பிறகு, விற்றதுக்கு அப்புறம் சொல்றார் அவரு, நீ போய் விற்று உன் கடனை அடைத்துக் கொள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் தேவன் உங்களிடத்தை சொல்லுவது என்னவென்று சொன்னால், உன்னிடத்துல எண்ணெய் இருக்கு, எண்ணெய் இருக்கு உங்ககிட்ட, அதை கொடு, நான் அதை ஆசீர்வதித்து தருகிறேன். ஆசீர்வதித்து தருகின்ற பொழுது உன் கடன் எல்லாம் தீர்ந்து விடும், உன் கவலை எல்லாம் மறைந்து விடும், உன் கண்ணீர் மறைந்து விடும், உன் கம்பளைகள் மறைந்து விடும், உன் வேதனைகள் விலகிவிடும், உன் வியாகுலங்கள் நீங்கிவிடும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். அருமையானவர்களே, அன்றைக்கு எலிசா மூலமாக ஒரு தீர்க்கதரிசியுடைய மகனுடைய அந்த மனைவிக்கு செய்த அந்த நன்மையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த நாளில் நான் வாக்கு தத்தமாக நான் அடித்து கூறுகிறேன். நம்புங்கள், தேவனை விசுவாசியுங்கள், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இன்றோடு தீர்ந்தது என்று நீங்கள் விசுவாசியுங்கள், அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த செய்தியை முடிக்கிறேன். அருமையானவர்களே, ஹல்லேலூயா.